நான் கதைக்கிறது கேக்குதா உங்களுக்கு? கதைக்கிறது இஷ்யூ இருக்கா? இல்ல மிஸ் கேக்குது. இருக்குது தானே. சரி அப்ப நம்ம செய்து கொண்டு போவோம். ஆ நான் உங்களுக்கு ஷேர் பண்ற டாக்குமெண்ட் விளங்குதான்னு சொல்லி பாருங்க. ஓகே. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க டாக்குமெண்ட் விளங்குதா? வழங்குது மிஸ். விளங்கு. சரியா? அப்ப நம்ம இன்னைக்கு ஒரு காஸ்ட் மேனேஜ்மென்ட்ல இருக்க ஒரு கணக்கு ஒண்ணு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு விளங்குது தானே கிளியரா? ஓகே. இப்ப இத பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க முதல்ல. Nimal, which is a manufacturer of the bag, has two production department, ஒன்னு ஸ்விங் அண்ட் ஃபினிஷிங் சரியா, அண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் டெக்னிக்கல்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நிமல் ஒரு மேனுஃபேக்சர் பேக் கம்பெனி ஒன்னு வச்சிருக்காரு. அந்த கம்பெனில 2 ப்ரொடக்ஷன் நடக்குது. என்னது? ஒன்று வந்து சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், இன்னொன்னு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். அப்ப அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்விங் அண்ட் ஃபினிஷிங் வேலையும், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன நடக்குது, டெக்னிக்கல் வேலையும் நடக்குதுன்னு சொல்லி அதுல சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது சொல்லியிருக்காங்க, the budget data on overhead for the month ending ஏப்ரல் 2023 இஸ் follows. அதாவது உங்களுக்கு கொஞ்சம் டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு பாருங்க, இன்டிரெக்ட் மெட்டீரியல் சொல்லி 3,25,000 ரூபாய், 45,000 ரூபாய், 75,000 கொடுத்திருக்காங்க. அடுத்தது இன்டிரெக்ட் லேபர், அதுவும் 3,90,000 ரூபாய், 5 லட்சம், 1,25,000 ரூபான்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஃப்ளோ ஏரியா ஸ்கொயர் ஃபீட்ல 1600, 720, 480ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் 150, 50, 50ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? நம்பர் ஆஃப் மெஷின் வேல்யூ 18 லட்சம், 12 லட்சம், 6 லட்சம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது 1,800,000, 1,200,000 and 600,000 rupees சொல்லி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்தது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க யூசேஜ் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் கிலோவாட்ஸ்ல 1200, 600, 200. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, டிரெக்ட் லேபர் ஹவர்ஸ் 12,000, 8,000 சர்வீஸ்ல ஒன்றும் இல்ல. அது இல்லாம டெக்னிக்கல்னு சொல்லி 55%, பினிஷிங்ல 45% சொல்லி இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு ஒரு தகவல்கள் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம கீழே பாருங்க, கீழே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க overhead cost for the month of April 2023 is given below. அது இல்லாம இன்னும் சில தகவல்கள் கீழே கொடுத்திருக்காங்க. காஸ்ட் ஐட்டம், ஸ்டாஃப் சேலரி, மொத்தமா 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்டாஃப் சேலரி எவ்வளவு போயிருக்கா, 2,50,000 போயிருக்குன்னு சொல்லி இன்னொரு தகவலும். அடுத்தது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க மெஷின் டிப்ரேஷன் 7,20,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எலக்ட்ரிசிட்டி, அடுத்தது ரெண்ட் அண்ட் மெஷின் மெயின்டெனன்ஸ் சொல்லி உங்களுக்கு 2 பாக்ஸ்ல 2 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. இது ஏ லெவல் காமர்ஸ் செய்தவங்களுக்கு வந்து புதிய பாடமா இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான பாடமா இருக்கும். அண்ட் மத்த சப்ஜெக்ட் செய்தவங்களுக்கும் ஈஸியா புடிச்சு கொள்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு கீழே கொஸ்டின் ஒன்னு எழுதி கொள்ளுங்க. இதுதான் உங்களுக்கு கேட்டிருக்க கேள்வி, கொடுத்திருக்க டேட்டாஸ். அதுக்குள்ள கொஸ்டின் கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட்டுக்கொள்ளுங்க. prepare a statement showing how the overheads
how the overheads are allocated and to each the production department. To each of production department. And second question போட்டுக்கொள்ளுங்க. Calculate the overhead rate per direct labor hours of each production department. ஓகேயா? இப்ப ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். முதலாவது கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்டிருக்குது? ஒரு ஸ்டேட்மெண்ட் செய்ய சொல்லி கேட்டிருக்கேன். அப்ப ஓகே, நான் உங்களுக்கு இதுல செய்யறது உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. நான் இது பண்றதெல்லாம் உங்களுக்கு விளங்குதான்னு சொல்லி பாருங்க. இது கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கொள்ளுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி எழுதி கொள்றீங்கன்னா எழுதி கொள்ளுங்க பாப்போம் குயிக்கா. மிஸ் கொஞ்சம் கொஸ்டினை ரிப்பீட் பண்றீங்களா? ஓகே. Prepare first question. Prepare the statement showing how the overheads are allocated and to each of the production departments. And second question, calculate the overhead rate per direct labor hour of each production department. Okay. சரியா? நான் இந்த எக்ஸல்ல செய்தது உங்களுக்கு விளங்குதான்னு சொல்லி பாருங்க. நான் சார்ட் போடுறதெல்லாம் உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. முதலாவது இங்க போட்டுக்கொள்ளுங்க. சரியா? இதுதான் கொஸ்டின். சரியா? உங்களுக்கு ரெண்டு சார்ட் கொடுத்திருக்காங்க, கொஞ்சம் தகவல்கள் கொடுத்திருக்காங்க. முதலாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் செய்ய சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே இன்னொரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு ட்ரெடிஷனல் மெத்தட், இன்னொன்னு ஆக்டிவிட்டி மெத்தட். அதாவது ஏபிசி மெத்தட்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷனல் மெத்தட் சொல்றது வந்து காஸ்ட்கள் கொடுத்திருப்பாங்க. இப்ப இந்த காஸ்ட்கள் பாருங்க. இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், ஃப்ளோ, சாலரி, எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் என்னது? காஸ்ட். என்ன? அந்த காஸ்ட் சம்பந்தமான இதுகள் வந்து ட்ரெடிஷனல்ல வரும். ஓகேயா? அப்ப நம்ம அடுத்த क्वेश्चन வந்து ஏபிசி மெட்டீரியல், அதாவது ஏபிசி மெத்தட், ஆக்டிவிட்டி மெத்தட்ல செய்யறீங்க. அது ரெண்டு டிஃபரன்சியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது உங்களுக்கு விளங்கும். ஓகேயா? இப்ப இது முதலாவது வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ல செய்யுது. இப்ப ட்ரெடிஷனல் மெத்தட்ல முதலாவது இங்க போட்டுக்கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷன். முதலாவது டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நான் எழுதுற டைப் பண்றதெல்லாம் விளங்குதா? டைப் பண்றது விளங்குதா? யாராவது ஒரு பதில் சொன்னாதான் எனக்கு அதுக்கு மட்டும் செய்யலாம். விளங்குது மிஸ். விளங்குது. ஓகே. அண்ட் அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க பேசிக். ஒரு சார்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்க செய்ய போறோம். பேசிக். அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க டோட்டல். இங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட் சொல்லிருக்காங்க. என்ன? ப்ரொடக்ஷன், சர்வீஸ். அதே இங்க நீ நான் போட போறேன். என்ன இந்த சார்ட்ல இருக்க ஹெட்டிங் தான் நான் மேல போடுறேன். ப்ரொடக்ஷன். அண்ட் அடுத்த டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க? சர்வீஸ். ஓகே. இந்த ப்ரொடக்ஷன், சாரி, இத நான் வாங்குறேன். சர்வீஸ். ஓகே.
இப்ப இந்த ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க? ஃபினிஷிங். ஓகே. அண்ட் சர்வீஸ் கீழ என்ன இது இருக்குது? டெக்னிக்கல். அதையும் நான் இங்க போட்டுறேன். ஓகே. ஓகே. இப்ப முதலாவது பாருங்க. உங்களுக்கு கீழ ஒரு சார்ட் இருக்கு தானே? இந்த சார்ட்ல பாருங்க. இன்டைரக்ட் மெட்டீரியல். இந்த இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர் என்ற 2 விஷயமும் வந்து நம்ம எதையாவது கொண்டு பிரிக்கணுமா? பிரிக்க தேவையில்ல. இந்த இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர்ன்றது வந்து அந்தந்த அந்தந்த சர்வீஸ், அந்தந்த பிரிவுக்கு ஏத்த மாதிரி நம்ம போட்டுக்கொள்ளலாம். இப்ப சொல்லுவோமே, ப்ரொடக்ஷன் சர்வீஸ்ல வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல் இவ்வளவு யூஸ் ஆகிருக்கு, சர்வீஸ் மெட்டீரியல்ல இவ்வளவு யூஸ் ஆகிருக்குன்றத வந்து நம்ம டைரக்டா சொல்லலாம். என்ன? அதனால அதை நான் அப்படியே போடுறேன். indirect material சரியா? indirect material. இப்ப indirect material பாருங்க first production இதுல எவ்வளவு சொல்லிருக்காங்க? இது வந்து நம்ம டைரக்டா சொல்லலாம் தானே? சோ நான் அதனால என்னது டைரக்டா போடுறேன். டைரக்ட்னு நான் இங்க போட்டுக்கொள்றேன். டைரக்டா சொல்லலாம்னா இந்த மாதிரி. இப்ப சொல்லுவோமே, ஸ்டாஃப் சேலரின்னு சொல்லி இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்ப ஸ்டாஃப் சேலரி சொல்றோம். இப்ப இந்த ஸ்டாஃப் சேலரி சொல்றது வந்து இதா கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. அப்ப இந்த அடுத்தடுத்து செய்யற நேரம் உங்களுக்கு விளங்கும். பாருங்க இப்ப பாருங்க. இன்டைரக்ட் மெட்டீரியல் டைரக்டா சொல்றேன். அதனால நான் டைரக்டா போடுறேன். இப்ப இந்த டோட்டல் போடுறதுக்கு முன்னுக்கு இங்க எனக்கு எவ்வளவு சொல்லிருக்காங்க? 3,25,000 ரூபாய். அத நான் அப்படியே போடுறேன். அண்ட் ஃபினிஷிங்ல அடுத்தது எவ்வளவு சொல்லிருக்காங்க? 4,50,000 ரூபாய். அத நான் அப்படியே போடுறேன். அண்ட் அடுத்தது டெக்னிக்கல் லெவல்ல சொல்லிருக்காங்க 75,000. அத நான் அப்படியே போடுறேன். ஓகே? போட்டுட்டு இதுல டோட்டல் எவ்வளவு வருது? இது மூணையும் கூட்டினா டோட்டல் எங்களுக்கு எவ்வளவு வருது? எவ்வளவு வருது? 8,50,000 ரூபாய். அதை நான் அப்படியே இங்க போடுறேன். ஓகே. இப்ப இத அப்படியே நான் செலக்ட் பண்ணி இங்க போடுறேன். 8,50,000. அடுத்தது எங்களுக்கு என்னது? இன்டைரக்ட் லேபர். எங்களுக்கு இன்டைரக்ட் லேபரையும் வந்து டைரக்டா சொல்லலாம். சோ நான் அதையும் அப்படியே போடுறேன். ஓகே. அதையும் டைரக்டா சொல்லலாம். சோ அதையும் நான் அப்படியே போடுறேன். எவ்வளவு சொல்லிருக்காங்க? முதலாவது 3,90,000 ரூபாய். அண்ட் அடுத்தது எவ்வளவு சொல்லிருக்காங்க? 5 லட்சம். அடுத்தது எவ்வளவு சொல்லிருக்காங்க? 1,25,000 ரூபாய். ஓகே. இப்ப இந்த 2 விஷயத்தையும் எங்களுக்கு டைரக்டா சொல்லலாம். சோ நான் டைரக்டா போட்டுட்டேன். அடுத்தது நம்ம போட போறோம் வந்து, இப்ப கீழ பாருங்க உங்களுக்கு ஒரு பெட்டியில ஒரு கொஞ்சம் காஸ்ட் ஐட்டம்ஸ் குடுத்திருக்காங்க. காஸ்ட் கொஞ்சம் குடுத்திருக்காங்க. அப்ப முதலாவது அதுல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்குது? ஸ்டாஃப் சேலரி. இப்ப ஃப்ளோ ஏரியா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி, இந்த மெஷின் வேல்யூ, யூசேஜ் எலக்ட்ரிசிட்டி இவ்வளவு போயிருக்குன்னு சொல்றது வந்து, இந்த குடுத்திருக்காங்க தானே கீழ இருக்க பாக்ஸ். இந்த பாக்ஸுக்கு நம்ம எவ்வளவு போயிருக்குன்ற விஷயத்த இந்த வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க. ஸ்டாஃப் சேலரி. இப்ப முதலாவது என்ன சொல்லிருக்காங்க? ஸ்டாஃப் சேலரி. அத நான் இங்க போட்டுக்கிறேன். ஓகே. இந்த ஸ்டாஃப் சேலரி சொல்ற விஷயம் வந்து இந்த குடுத்திருக்க இந்த ஐட்டம்ஸ்கள்ல இந்த குடுத்திருக்க இந்த பிரிவுகள் இந்த டிவைட் பண்ணி குடுத்திருக்க இதுகள்ல எத வச்சு நம்ம பிரிக்கலாம்? ஃப்ளோ ஏரியாக்கும் ஸ்டாஃப் சேலரிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. மெஷின் வேல்யூக்கும் ஸ்டாஃப் சேலரிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல.
யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்கும் ஸ்டாஃப் சேலரிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. பட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸுக்கும் ஸ்டாஃப் சேலரிக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்குதானே? அப்ப இந்த ஸ்டாஃப் சேலரி சொல்ற விஷயத்தை நான் எதை கொண்டு பிரிப்பேன்? நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். அதை நான் இங்க போட்டுக்கிறேன். சரியா? இந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் சொல்ற விஷயத்தை கொண்டு தான் இப்ப நான் என்ன செய்ய போறேன்? ஸ்டாஃப் சேலரி பிரிக்க போறேன். இது எப்படி பிரிக்க போறேன்னு சொன்னா, இப்ப பாருங்க, இங்க ப்ரொடக்ஷன்ல உங்களுக்கு ஸ்விங் லெவல் இருக்குது 150 அண்ட் ஃபினிஷிங் லெவல் இருக்கு 50. டெக்னிக்கல் லெவல்ல பேர் இருக்காங்கன்னா 50 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இத நான் ஒரு ரேஷியோ படி எடுக்கலாம் தானே? இப்ப ரேஷியோ படி எடுத்தா இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம், இது 3 50ஆல பிரிக்கலாம் தானே? 50ஆல பிரிச்சா இது வந்து 50 எத்தனை இருக்கு? 3. அண்ட் அடுத்தது இதுல எத்தனை? 50 1. சாரி. எவ்வளவு இருக்கு? 1. அண்ட் அடுத்தது எவ்வளவு இருக்கு? 50. 1. அந்த மாதிரி நான் இது என்ன செஞ்சேன்? இப்ப ரேஷியோ படி எடுத்துக்கிட்டேன். இந்த 3 இவ்வளவுதால பிரிக்கலாம். இந்த 50ஆல பிரிக்கலாம் தானே? பிரிச்சா இப்ப இங்க 50 சொல்றது உண்டு, இங்கனே உண்டு, இங்கன 3 இருக்கு. அதத்தான் இங்க நான் ரேஷியோவா சொல்லி போட்டிருக்கேன். இப்ப சொல்லுங்க பாப்போம், எனக்கு உங்களுக்கு ஸ்டாஃப் சேலரி எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2,50,000 ரூபாய். இப்ப இந்த 2,50,000 ரூபாய் நான் இங்க போடுறேன். அப்ப முதலாவது பாக்ஸ்ல என்ன ஆன்சர் வரும்? இது 3ல எந்த பிரிப்பேன்? 4 5ஆல பிரிக்கிறேன். 5ஆல பிரிச்சேன்னு சொன்ன 1க்கு 50,000 படி வரும். அப்ப 50,000 into 3 1,50,000. இது மேக்ஸ் உங்களுக்கு எப்படி ஈஸியோ அந்த மாதிரி செய்து கொள்ளுங்க. அடுத்ததுக்கு எவ்வளவு வரும்? 50,000 ரூபாய். அடுத்தது எவ்வளவு வரும்? 50,000 ரூபாய். இது யாருக்காவது புரியாம இருக்குதானே எடுத்தது? இது நான் என்ன செய்திருக்கேன்? கீழே கொஞ்சம் இதுகள் கொடுத்திருக்காங்க. காஸ்ட்கள் கொடுத்திருக்காங்க. அந்த காஸ்ட மேல கொடுத்திருக்க எந்த இதால வச்சு நம்ம ரேஷியோ பிரிச்சு நம்ம போடுறதுன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். அப்ப ஸ்டாஃப் சேலரி சொல்றது நம்ம எதை வச்சு செய்யலாம்? நம்பர் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் வச்சு செய்யலாம். அப்ப நம்பர் ஆஃப் த எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட்ல 150 இருக்காங்க, பினிஷிங் செக்ஷன்ல 50 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, டெக்னிக்கல்ல வந்து 50 பேர் இருக்காங்க. சோ அதை நான் இது என்ன செய்யறோம்? ஒரு ரேஷியோவோ போட்டுக்கொள்றேன். ரேஷியோவோ போட்டா 3க்கு 1க்கு 1 வீதம்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம். இது எனக்கு பிரிக்க ஈஸிக்காக வேண்டி நான் இப்படி போடுறேன். இல்ல உங்களால இப்படியே பார்த்து செய்ய முடியுமா இருந்தாலும் செஞ்சு கொள்ளலாம். நோ இஷ்யூஸ். என்ன செய்யலாம்? இது 2,50,000 ரூபாய். அதே 2,50,000 பிரிச்சு 1,154 பேருக்குனாலும் இந்த ஆன்சர் தான் வரும். எப்படியும் பரவாயில்ல. பட் அது உங்களுக்கு எது ஈஸியோ அதுபடி செய்து கொள்ளுங்க. இப்ப எனக்கு 2வது சொல்லுங்க பாப்போம். மெஷின் டிஸ்ட்ரிபியூஷன். அதை நம்ம எதை கொண்டு பிரிக்கலாம்? அதை நம்ம எது கொண்டு விகிதம் போடலாம்? எதை கொண்டு போடலாம்? மெஷின் வேல்யூஸ். மெஷின் வேல்யூ வச்சு போடலாம். அப்ப மெஷின் வேல்யூ பத்தி போடுறேன்னு சொன்னா எங்களுக்கு ரேஷியோ எந்த மாதிரி வரும்? நான் என்டைஸ்க்கு ரேஷியோ படி சொல்றேன். சொல்லுங்க பாப்போம், ரேஷியோ எந்த மாதிரி வரும்? மெஷின் வேல்யூ இங்க எவ்வளவு? 18 லட்சம், 12 லட்சம், 6 லட்சம். அப்ப 6 லட்சத்தை கொண்டு எங்களுக்கு 3 பிரிக்கலாம் தானே? அப்ப 6 லட்சம் சொல்றது இங்க எத்தனை இருக்குது? 3. 3க்கு 2க்கு 1. அப்ப பிரிச்சேன்னு சொன்னா இப்ப இங்க எவ்வளவு? 7,20,000 ரூபாய். பிரிச்சா என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும் ஃபர்ஸ்ட்க்கு? என்ன ஆன்சர் வரும்? 5 6. 6ஆல பிரிங்க பாப்பா. 6ஆல பிரிச்சுட்டு 3ஆல பெருக்குங்க. ஃபர்ஸ்ட்க்கு 3,60,000 ரூபாவா? 3,60,000. ஓ மிஸ். 2,40,000. 2,40,000. அடுத்தது எவ்வளவு? சாரி. 1,20,000. அடுத்தது எவ்வளவு வந்துச்சு? 1,20,000 ரூபாய்.
ஓகே சரி. அடுத்தது என்னது? எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி சொல்லுங்க அடுத்தது. எலக்ட்ரிசிட்டி என்னது? யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தானே? ஓகே. யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எந்த விகிதத்துல வரும்னு சொல்லுங்க பாப்போம். 200 1 200 600ல எத்தனை இருக்குது? 3. அப்ப 200 இதுல எத்தனை இருக்குது? எத்தனை தடவை இருக்கு? 6. அப்ப நம்ம எந்த ரேஷியோ படி போடலாம்? 6க்கு 6க்கு 3க்கு 1. அப்ப போட்டா முதலாவதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1,20,000 ரூபாய். முதலாவதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 60,000. 60,000 ரூபாய். இல்ல. முதலாவதுக்கு என்ன ஆன்சர் வரும்? சாரி மிஸ் 72,000. 72,000 ரூபாய். ஓகே. செகண்டுக்கு என்ன ஆன்சர் வரும்? 36,000 ஓ. ஓகே. அப்போ மூன்றாவதுக்கு 12,000. ஓகே. அடுத்தது என்னது? ரெண்ட். ரெண்ட் சொல்லுங்க பாப்பா. ரெண்ட் எதால பிரிக்கலாம்? எதால பிரிக்கலாம்? ஃப்ளோர் ஏரியா ஸ்கொயர் ஃபீட் கணக்கால பிரிக்க போறோம். சரியா? அப்ப ஃப்ளோர் ஏரியா ஸ்கொயர் ஃபீட் கணக்கால பிரிச்சேன்னு சொன்ன விகிதத்தை சொல்லுங்க பாப்பா, எப்படி பிரிக்கலாம்னு சொல்லி. எப்படி பிரிக்கலாம்? ஓகே. அப்ப நான் இதை பிரிக்கிறேன் வந்து 40க்கு 18க்கு 12ன்னு பிரிப்போமா? 40க்கு 18க்கு 12. இது பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் வரும் 2,80,000 பிரிச்சு பாருங்க. 1,60,000 ரூபாய். அடுத்ததுக்கு என்ன ஆன்சர் வரும்? 72,000 ரூபாய். அடுத்ததுக்கு என்ன ஆன்சர் வரும்? 48,000 ரூபாய். இது நீங்க வரி பண்ணிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப எலக்ட்ரிசிட்டி வந்து 1,20,000 ரூபாய் இங்க இருக்கு. சரியா? உங்களுக்கு நீங்க எதால பிரிக்க போறீங்க? யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியால பிரிக்க போறீங்க. அப்ப உங்களுக்கு இங்க இதுல 1,200, பினிஷிங்ல 600, டெக்னிக்கல்ல 200ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இது அவ்வளத்தையும் கூட்டி, அப்ப எவ்வளவு கூட்டினா 2,000. இந்த 2,000தால இந்த 1,20,000 பிரிச்சுட்டு வர்ற ஆன்சரை 1,200 பெருக்கி போட்டாலும் இந்த ஆன்சர் தான் வரும். ஓகேயா? நான் என்ன செஞ்சேன்? டைரக்டா
உங்களுக்கு அதுல இந்த 200 சொல்றது ஒரு தடவை 3 தடவை இருக்குன்னு விகிதத்தை போட்டு அந்த விகிதத்தால பெருக்கி போடுறேன். எல்லாமே ஒன்றுதான். இது குழம்ப வேண்டிய அவசியம் உண்டு கிடையாது. ஓகே. இப்ப அடுத்தது சொல்லுங்க பாப்போம். மெஷின் மெயின்டெனன்ஸுக்கு என்ன மாதிரி வரும்? மெஷின் மெயின்டெனன்ஸுக்கு என்ன மாதிரி வரும்? எதை கொண்டு பிரிக்க போறோம்? நீங்களும் கதிச்சாதான் எனக்கு கிளாஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நான் மட்டும் கசிக்கிட்டு இருந்தா எப்படி? அப்ப நம்ம மெஷின் மெயின்டெனன்ஸ் சொல்றது வந்து மெஷின் வேல்யூவால பிரிக்கலாம் தானே? நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல. எலக்ட்ரிசிட்டி அதுக்கும் இல்ல. பெரிய ஒரு ரிலேட்டிவ் இல்ல. அண்ட் அடுத்தது ஃப்ளோ ஃப்ளோ ஏரியாக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்ப எதால பிரிக்கலாம்? மெஷின் வேல்யூவால பிரிக்கலாம் என்ன? அப்ப நான் மெஷின் வேல்யூவால பிரிக்கலாம். அப்ப மெஷின் வேல்யூவால நான் அந்த ஆன்சர் பிரிச்சு நான் போட போறேன். அப்ப இது பிரிச்சா இதுக்கான விகிதம் என்ன மாதிரி போடலாம்? இதுவும் என்ன மாதிரி போடலாம்? 3க்கு 2க்கு 1 தானே? நாங்க ஏற்கனவே மேல கண்டு வச்சிருக்கிறோம். அப்ப 3க்கு 2க்கு 1. ஓகே. அப்ப மெஷின் மெயின்டெனன்ஸ் இது எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? 3,60,000 ரூபாய். அப்ப இந்த 3,60,000 நம்ம பிரிச்சுன்னு சொன்ன அப்ப முதலாவதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பாப்போம். என்ன ஆன்சர் வரும்? 1,80,000 ரூபாய். 1,80,000 ரூபாய். அடுத்ததுக்கு 1,20,000 ரூபாய். 1,20,000 ரூபாய். அடுத்ததுக்கு 60,000 ரூபாய். 60,000. அடுத்துக்கு 60,000. ஓகே. இப்ப உங்களுக்கு கீழ குடுத்திருக்க இதுவும் நீங்க எல்லாமே செய்துட்டீங்க தானே? இப்ப கீழ உங்களுக்கு ஸ்டாஃப் செல் இங்க பாருங்க இதுல இன்டைரக்ட் மெட்டீரியல். இது எது சம்பந்தமாவும் பிரிக்கிறது ஒண்ணும் இல்ல. இந்த விஷயம் வந்து டைரக்ட்டா நம்ம குடுக்க வேண்டிய சார்ட்டுக்கு விஷயம். அப்ப நான் இன்டைரக்ட் மெட்டீரியல் போட்டேன். இன்டைரக்ட் லேபரா போட்டேன். அடுத்தது கீழ உங்களுக்கு குடுத்திருக்காங்க ஸ்டாஃப் சேலரி, மெஷின் இது எலக்ட்ரிசிட்டி, ரெண்ட், மெஷின் மெயின்டெனன்ஸ் குடுத்திருக்காங்க. இதெல்லாம் இதுக்கு மேல குடுத்திருக்க பாக்ஸ்ல எதை யூஸ் பண்ணி பிரிக்கலாம்ன்றத பார்த்து அதை பிரிச்சு அந்தந்த டிவிஷனுக்கு ஏத்த மாதிரி நான் போட்டிருக்கேன். போட்டதுக்கு பிறகு நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா கூட்டுக்குவோம். இத ஓகே. இத கூட்டினா எவ்வளவு வரும்? ₹16,37,000 ஆன்சர் வரும். அடுத்ததுக்கு பினிஷிங் செக்ஷன்ல ₹14,68,000 ஆன்சர் வரும். அடுத்தது சர்வீஸ் செக்ஷன்ல 4,90,000 சொல்லி ஆன்சர் வரும். இப்படி வந்த ஆன்சர் இப்ப பாத்துக்கொள்ளுங்க. சர்வீஸ் ப்ரொடக்ஷன்ல வந்து நம்ம ப்ரொடக்ஷன் சொல்லலாம். என்ன இவ்வளவு காஸ்ட் ஆகிருக்கு, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குன்றத நம்ம சொல்ல முடியும். ஆனா சர்வீஸ் செக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் என்னது? அது சர்வீஸ். அந்த சர்வீஸை நம்ம கணக்கிட முடியாது தானே? அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இந்த சர்வீஸ்ல வந்து இந்த அமௌண்ட் இருக்கு தானே? இந்த அமௌண்ட் நம்ம என்ன செய்வோம்? பிரிச்சு நாங்க இங்க போடணும். அதத்தான் உங்களுக்கு இங்க டெக்னிக்கல்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. எத்தனை பெர்சன்டேஜால பிரிக்கணும்னு சொல்லி. அப்ப இங்க பாருங்க. இப்ப இந்த சர்வீஸ் சொல்ற விஷயம், இந்த சர்வீஸ் டெக்னிக்கல்ல வந்த இந்த இந்த அமௌண்ட் ஆனது ப்ரொடக்ஷன்ல பினிஷிங்க்கு 45%, சேவிங்க்கு எவ்வளவு, தைக்கிறதுக்கு எவ்வளவு 55% போகுதுன்னு சொல்றதுதான் இதுக்குரிய அர்த்தம். சோ சர்வீஸ் சொல்றது என்ன? சர்வீஸ் நம்ம சர்வீஸ கணக்கிட முடியாது தானே? அப்ப அந்த சர்வீஸ்ல வர காஸ்ட நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த 2 விஷயத்துல பிரிச்சு போடுறோம்ன்ற சொல்றதுதான் இதுக்கான அர்த்தம். சோ அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இந்த 4,90,000 55% இதுக்கும் மீதி 45% பினிஷிங்க்கும் நம்ம போடுறோம். அப்படி போட்டோம்னு சொன்னதுக்கு ஆன்சர் என்ன வருது? இதுக்கு நான் இங்க போட்டுக்கிறேன் ரீ எலோகேஷன் சொல்லி. ரீ எலோகேஷன் எவ்வளவு வரும்? 4,90,000 நம்ம இங்க மைனஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் மைனஸ் பண்ணி காட்டுறேன். மைனஸ் பண்ணி காட்டினா அப்ப சொல்லுங்க பாப்பா 55% எவ்வளவு இதுக்கு? எவ்வளவு? 2,69,500. 2,69,500.
அடுத்தது எவ்வளவு வந்துச்சு? 45%. 2,20,500. 2,20,500. ஓகே. அப்புறம் அப்ப நான் என்ன செய்ய அடுத்ததா இது ரெண்டையும் நான் கூட்டி போடுறேன். போட்டா உங்களுக்கு ஆன்சர் முதலாவதுக்கு 19,06,500 வரும். ரெண்டாவதுக்கு ஆன்சர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1,688,500 சொல்லி ஆன்சர் வரும். ஓகேயா? இப்ப நான் இதை அடிச்சு கொள்றேன். இது செய்தது யாருக்காவது குழப்பம் இருக்கா? இதுதான் அவங்க கேட்ட ஸ்டேட்மெண்ட். யாருக்காவது குழப்பம் இருக்கா? ஓகே. நான் என்ன செய்த முதல்ல இவங்க 2 பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 2 பாக்ஸ்ல எது நான் சார்ட்டுக்கு கொண்டு அதாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொண்டு போக முடியும்ன்ற விஷயத்த பாத்துக்கிட்டு அவ முதலாவது இன்டிரெக்ட் மெட்டீரியலை கொண்டு போக முடியும். சோ அந்த பேசிக்கா நான் டைரக்டா கொண்டு போயிருக்கேன். நீங்க நான் காட்டியிருக்கேன். செகண்ட் கீழே கொடுத்திருக்கேன் இந்த ஸ்டாஃப் சேலரி, அந்த ஸ்டாஃப் சேலரி, மெஷின், எலக்ட்ரிசிட்டி, ரெண்ட், மெஷின் மெயின்டெனன்ஸ், இந்த நாளையும் எதை கொண்டு பிரிக்க முடியும்னு பார்த்து அந்த விகிதத்துக்கு அடிப்படையில நாங்க என்ன அந்தந்த செக்ஷனுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு போட்டேன். அப்புறம் என்ன செய்தேன், அதை நான் டோட்டல் பண்ணேன். டோட்டல் பண்ணதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன், சர்வீஸ் சொல்றது சர்வீஸ். சோ அந்த சர்வீஸ்ல வர காஸ்ட வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பினிஷிங்க்கும் சேவிங்க்கும் 45%, 55% கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு நான் அது ரெண்டையும் கூட்டி டோட்டல் காஸ்ட் எவ்வளவு வந்திருக்குன்றத கண்டுபிடிச்சேன். ஓகேயா? அப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் கிளியர் தானே? யாருக்காவது விளங்காம இருக்குதா? யாருக்காவது டவுட் இருக்கா? No, miss. ஓகே. இப்போ உங்களுக்கு செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருந்துச்சு? செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருந்துச்சு? Calculate the overhead rate per direct labor hours of each production department. என்ன செய்ய சொல்றாங்க? கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ரேட் per overhead காஸ்ட வந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. எதை வச்சு? per direct labor hour. பாருங்க, உங்களுக்கு இத வந்து direct per hour கொடுத்திருக்காங்க. direct labor hour இத வச்சு எவ்வளவு காஸ்ட் போகுது, எவ்வளவு ஓவர்ஹெட் போகுதுன்றத வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, முதலாவது அதுக்குரிய சமன்பாடு பாத்தீங்கன்னா இந்த ரேட்டை நம்ம என்ன செய்வோம், எதால பிரிப்போம்னு சொன்னா எஸ்டிமேட் ஓவர் ஹெட் காஸ்ட், எஸ்டிமேட்டட் ஓவர் ஹெட் காஸ்ட். அது நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா அதை பிரிக்கிறேன் வந்து ஓவர் ஹெட் காஸ்ட வந்து நான் என்ன செய்யறேன், பிரிக்கிறேன் வந்து எஸ்டிமேட் லேபர் ஹவர்ஸ். எதை வச்சு உங்களுக்கு பிரிக்க சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அது உங்களுக்கு क्वेश्चनலயே கொடுத்திருப்பாங்க. இப்ப இந்த क्वेश्चन எதை வச்சு செய்ய சொல்லியிருந்தாங்க, லேபர் ஹவர்ஸ். சோ அதால நான் பிரிக்கிறேன் எஸ்டிமேட்டட் லேபர் ஹவர்ஸ், அதால நான் பிரிக்கிறேன். ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்போம். முதலாவது எங்களுக்கு இந்த செக்ஷன்ல ஸ்விங் செக்ஷன்ல எவ்வளவு வந்துச்சு, டோட்டல் காஸ்ட் எங்களுக்கு எவ்வளவு வந்துச்சு, 19,06,500. அத நான் என்ன செய்யறேன், பிரிக்கிறேன் எஸ்டிமேட்டட் லேபர் அவர். இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் கொஞ்சம் தான் செய்ய சொல்லியிருக்காங்க. அப்ப லேபர் அவர் உங்களுக்கு முதலாவதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அதுல 12,000 சொல்லியிருக்காங்க தானே, இங்க சொல்லியிருக்காங்க 12,000. அப்ப அந்த 12,000 நான் பிரிக்கிறேன். 12,000 பிரிச்சு உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், என்ன ஆன்சர் வரும்?
என்ன மிஸ் ஆன்சர் வரும்? 158.875. ரைட். 158.875 சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வரும். உங்களுக்கு அந்த கொஸ்டின்லயே கொடுப்பாங்க. எதை வச்சு உங்களுக்கு அத ஓவர் ஹெட் காஸ்ட் காண சொல்றாங்கன்றது வந்து கொஸ்டின்லயே கொடுத்திருப்பாங்க. இப்ப இதுல என்ன கொடுத்திருந்தாங்க? லேபர் ஹவர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு ஓவர் ஹெட் காஸ்ட் வருதுன்றது கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. சோ நான் என்ன செய்தேன், எனக்கு டோட்டலா வந்திருக்கிற எஸ்டிமேட் ஓவர் ஹெட் காஸ்ட், அதாவது எனக்கு இந்த செக்ஷன்ல 1,900,600,500 rupees 6,500 rupees வந்துருச்சு. அதை நான் என்ன செய்தேன், 12,000 பிரிக்கிறேன். பிரிச்சேன்னு சொன்ன எனக்கு 158,075 cents சொல்லி வரும். ஓகே, அடுத்தது எனக்கு பினிஷிங் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். பினிஷிங் செக்ஷன்ல எனக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளவு வந்துச்சு? 1,688,500 rupees. அதை நான் பிரிக்கிறேன் வந்து எதால, என்ன காஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8,000. பினிஷிங் செக்ஷன்ல 8,000 சொல்லிருக்காங்க. சோ நான் 8,000 பிரிக்கிறேன். பிரிச்சா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? 211.06. எஸ், 211.06 சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேயா? அப்ப இந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ல உங்களுக்கு செய்ததுல யாருக்காவது குழப்பம் இருக்கா? Anyone have a doubt in this? யாருக்காவது டவுட் இருக்கா? No, madam. நோ. நீங்க தெளிவா இருக்கிறீங்கன்னு நினைச்சு நான் அடுத்ததுக்கு போறேன். அடுத்தது பாருங்க, ஏபிசி மெத்தட், அதாவது ஆக்டிவிட்டி மெத்தட வச்சுக்கிட்டு செய்யற ஒரு விஷயத்த பாப்போம். சரியா? இதுக்கு நான் மேல உங்களுக்கு ஹெடிங் எல்லாம் போடல, அந்த 2 சார்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த சார்ட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் சொல்லி உங்களுக்கு இங்க ஏல இவ்வளவு பில், இது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனில வந்து எப்படி கொடுத்திருக்க ஒரு தகவல்கள் டேட்டாஸ் தான் இங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதா கொடுத்திருக்காங்க. முதலாவது அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க என்னது, ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ். ஏல வந்து 15,000, பில வந்து 12,000, சில வந்து 18,000 கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஏ ப்ரொடக்ஷன்ல வந்து 7.5, பில வந்து 12 அண்ட் சில வந்து 30. அண்ட் அடுத்தது சொல்லியிருக்காங்க ரோ மெட்டீரியல் யூசேஜ் பெர் யூனிட். ஏல வந்து 2, சில வந்து பில வந்து 3, சில வந்து 4. அடுத்தது வந்து டிரெக்ட் லேபர் யூனிட் பெர் யூனிட் 0.1, 0.15 சொல்லி உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்டார்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே சேம் கொஸ்டின் மாதிரியே தான் மெஷின் செட்டப் காஸ்ட் இவ்வளவு, மெஷின் ரன்னிங் காஸ்ட் இவ்வளவு, ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் இவ்வளவு, டெலிவரி காஸ்ட் இவ்வளவுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல எப்படி ஸ்டேட்மெண்ட் செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம். சரிங்க, இத பாருங்க, இந்த மெஷின் செட்டப் காஸ்ட், ரன்னிங் காஸ்ட், ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் எல்லாம் வந்து என்னது, எங்களுக்கு ஒரு காஸ்ட்னு சொல்ல முடியாது தானே. ஒரு இப்ப அதுல மாதிரி இப்ப ட்ரெடிஷனல் காஸ்ட்ல மாதிரி எலக்ட்ரிசிட்டி, வேஜஸ் அதுகளே பிரிச்சு போடுற ஒரு ட்ரெடிஷனல் காஸ்ட்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப இது ஆக்டிவிட்டி, இதெல்லாமே ஒரு ஆக்டிவிட்டி தானே. அந்த ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி செய்யறதுனால தான் நம்ம இதை ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி இப்போ அந்த மெத்தட்ல நம்ம செய்ய போறோம். அதுவும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, சேம் சார்ட் தான். நீங்க இங்க போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது டிஸ்கிரிப்ஷன். முதலாவது போட்டுக்கொள்ளுங்க டிஸ்கிரிப்ஷன். ஓகே, செகண்ட் டேபிள்ல போட்டுக்கொள்ளுங்க காஸ்ட் டிரைவர். இதுல இருக்கிற ஒரு டிஃபரன்டேஷன் என்னன்னு சொன்னா, காஸ்ட் டிரைவரை யூஸ் பண்ணி நம்ம செய்வோம். சரி, இப்ப கணக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதை விட கணக்கு செய்து கொண்டு போற நேரத்தில் இது கொஞ்சம் நல்லா விளங்கும். எடிங்க போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது டிஸ்கிரிப்ஷன், செகண்டா காஸ்ட் டிரைவர்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க டோட்டல். அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க டோட்டல் காஸ்ட்.
ஓகே, அடுத்ததுல போட்டுக்கொள்ளுங்க காஸ்ட் பர் டிரைவர். சரியா? இதுல அடுத்ததா போட்டுக்கொள்ளுங்க. இப்ப எத்தனை ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கு? ஏ பி சி. அத நான் போட்டுக்கொள்றேன் வரிசையா. ஏ ஏ and பி, அடுத்தது நான் போட்டுக்கொள்றேன் சி. ஓகே, போட்டுட்டேன். இப்ப இதுல பாருங்க வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இதுல சேல்ஸ் இவ்வளவு, செல்லிங் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலாவது நம்ம இதுல பார்ப்போம். உங்களுக்கு கீழ என்ன கொடுத்திருக்காங்க? மெஷின் செட்டப் காஸ்ட். மெஷின் செட்டப் காஸ்ட். நான் அதுல மெஷின் செட்டப் காஸ்ட் எழுதி கொள்றேன். ஓகே, காஸ்ட் டிரைவர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சொல்லுங்க பாப்போம் எனக்கு இந்த மெஷின் செட்டப் காஸ்ட் சேம் கொண்டு நம்ம பிரிக்கலாம். இதுல மேல கொடுத்திருக்க விஷயத்துல எதை கொண்டு நம்ம அத பிரிக்க முடியும்? Machine hours per unit. இப்படித்தான். இப்ப மெஷின் செட்டப் காஸ்ட் சொல்றது என்னது? ஒரு மெஷினை வந்து நான் செட்டப் பண்றேன். என்னத்துக்காக நான் செட் பண்றேன்? ஒரு ப்ரொடக்ஷன். அந்த மெஷின்ல இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குது, எனக்கு இவ்வளவு ப்ரொடக்ஷன் எனக்கு வரணும். அப்ப அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த மெஷினுடைய கெப்பாசிட்டியை நான் வச்சுக்கொள்றேன். அப்ப இப்ப சொல்லுங்க பாப்பா, எதை வச்சு நம்ம செய்யலாம்னு சொல்லி. Machine purchase order means number of purchasing order. ப்ரொடக்ஷன் ரன் வச்சு ஒரு மெஷின். இப்ப நான் இப்ப மெஷின் செட்டப் பண்றேன் வந்து, ஒரு மெஷினை செட் பண்ற வந்து எதுக்காக வேண்டி? நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரன் வச்சு. இப்ப இந்த மெஷின் இப்ப எனக்கு ஒரு 100 ப்ராடக்ட் தேவைன்னா அந்த 100 ப்ராடக்ட்க்கு ஏத்த வகையில இருக்கிற ஒரு மெஷினை தான் நான் என்ன செய்வேன்? தேர்ந்தெடுப்பேன். சோ அப்ப அதுக்கு ரொம்பவே பொருத்தமா இந்த நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரன் இருக்கு தானே? ஓகே, அப்ப நான் இது பிரிக்கிறேன் வந்து நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரன்னால. அதை நான் இங்க போட்டுக்கொள்றேன். ப்ரொடக்ஷன் ரன்னால என்ன செய்யறேன்? நான் பிரிக்கிறேன். இப்ப சொல்லுங்க பாப்போம். ப்ரொடக்ஷன் ரன்னால பிரிக்கும். ப்ரொடக்ஷன் ரன்ல எவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சு? 26,550 ரூபா. அப்ப நான் அதை போடுறேன். ப்ரொடக்ஷன் ரன்ல மெஷின் செட்டப் காஸ்டிங் எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? 26,550 ரூபா. அதை நான் இங்க போடுறேன். ஓகே, போட்டுட்டு இப்ப இதுல நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் இதான் நான் பிரிச்சேன் ப்ரொடக்ஷன் ரன்னால. இப்ப இங்க ப்ரொடக்ஷன் ரன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? எவ்வளவு கொடுத்திருக்காங்க? டோட்டலா எனக்கு 3க்கும் 36 வருது. இந்த காஸ்ட் இப்ப மேல நான் ஹெட்டிங் என்ன போட்டேன்? காஸ்ட் பெர் டிரைவர். அதாவது ஒரு ஒரு இது செய்யறதுக்கு எனக்கு எவ்வளவு போகுதுன்ற காஸ்ட் நான் இங்க போடணும். அப்படி செய்யணும், கண்டுபிடிக்கணும்னு நான் என்ன செய்யணும்? இந்த 26,550 நான் என்ன செய்யணும்? ஒன்றுக்குரிய விஷயம் இதை காணணும்னு சொன்னா இந்த 36ஆல பிரிக்கணும். 36 சொல்றது என்னது? இந்த 3டையும் கூட்டுத்தொகை. நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் 3டையும் கூட்டுத்தொகை. அப்ப இந்த 26,550 என்ன செய்ய போறேன்னா, என்ன செய்ய போறேன்? 36ஆல பிரிக்க போறேன். பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? என்ன ஆன்சர் வரும்? 737.50 ஆன்சர். இங்க நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஹெட்டிங் என்ன போட்டிருக்கேன்? காஸ்ட் பெர் டிரைவர். அதாவது ஒரு இதுக்கு எவ்வளவு செலவழியுதுன்றத நம்ம இன்னைக்கு காட்டணும். சோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 3க்கும் 16 12 அந்த டோட்டலா 36 வருது. அந்த 36ல ஏக்கு 16 போகுது, பிக்கு 12 போகுது, சிக்கு 8 போகுதுன்னு சொல்றதுதான் இந்த சார்ட். எனக்கு தேவை இங்க என்னது? ஒன்றுக்குரிய டிரைவ் எவ்வளவு, ஒன்றுக்குரிய காஸ்ட் எவ்வளவுன்றது. அதை நம்ம எப்படி செய்வோம்? டோட்டல் காஸ்ட் என்ன செய்வேன்? நான் 36 பிரிச்சா ஒன்றுக்குரிய காஸ்ட் எவ்வளவுன்னு எனக்கு தெரிய வரும் தானே? அதைத்தான் நான் இங்க போட்டு காட்டியிருக்கேன். சொல்லுங்க பாப்பா, இப்ப ஏக்கு எவ்வளவு வரும்? பேக்கு வரதுன்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? ஈக்குவல், அதை நான் என்ன செய்வேன்? 16ஆல பெருக்குவேன். 16ஆல பெருக்குனா
எனக்கு ஏக்கு மொத்தம் எவ்வளவு போயிருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் தானே. இப்ப விளங்குச்சா? அத நான் என்ன செய்தேன்னா ஒரு விகிதம் படி காட்டி ட்ரெடிஷனல்ல ஒரு விகிதம் படி காட்டி அந்த விகிதத்துல எவ்வளவு வரும்ன்ற டோட்டல நான் ஃபுல்லாவே போட்டு காட்டினேன். இந்த குளம் இருக்கல்ல இதுல எக்ஸ்ட்ராவா நான் என்ன செய்திருக்கேன், இங்க ஒரு குளம் போட்டிருக்கிறேன். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். விளங்கிச்சா? அதுக்கும் இதுக்கும் இருந்த டிஃபரெண்ட் ஒண்ணு விளங்கிச்சா? சரி, இப்ப ரெண்டாவது சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 8850. 8850. டிக்கு என்ன ஆன்சர் வரும்? 5900. 5900. என்னன்னா இந்த இப்ப நாங்க கொஸ்ட் டிரைவர் இருக்குதுன்னா அதுல வந்து இப்ப நாங்க இந்த முன்ன வந்து கொஸ்ட் டிரைவர்ல இல்லைங்க. சுருக்கி நீ கொஞ்சம் லவுடா பேசுங்கல்ல. விளங்குதா? இப்ப விளங்குது. என்னன்னாக்கா முன்ன வந்து நாங்க இந்த கொஸ்ட் டிரைவர் இருக்கிற இடத்துல இது செஞ்சிருந்தோம்னாக்கா அந்த நாங்க சுருக்கி எடுத்திருந்தானே விகிதம் அதாவது 16 ஆமா 12 8ங்கிறத ஆமா. நாங்க சுருக்கி அதே மாதிரி இதுலயும் சுருக்கி எடுக்க கூடாதா? அஹ், எடுத்து நீங்க இங்க இல்ல நம்ம இங்க அதுக்காக தான் நான் இங்க கொஸ்பர் டிரைவர்னு சொல்லி ஒண்ணு போடுறேன்னா இங்க நீங்க கீழே எழுத்து காட்டினா பிளன்னு நான் சொல்ல வரல. பட் அது போடாதீங்க. அதுக்காக தானே நீங்க என்ன கொஸ்பர் டிரைவர்னு சொல்லி ஒண்ணு போடுறோம். ஒன்றுக்குரிய கொஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லி போடுறோம். அப்ப அதுல 16 யூஸ் பண்ணிருக்காங்கன்றது அர்த்தம். ஏல சும்மா இப்ப சொல்றேன். ஏல 16 யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நான் இங்க ஏகே சொல்றது என்ன செஞ்சிருக்கேன், அது அப்படியே போட்டிருக்கேன். நீங்க வேணும்னு சொன்னா இங்க இப்படி போட்டுக்கொள்ளுங்க. 16க்கு 12க்கு 8ன்றத போட்டு காட்டலாம். அப்படி போட்டு காட்டலாம். இந்த கொஸ்பர் சுருக்க டிரைவர் கூடாதா? இருக்குல்ல, இல்லாட்டி பிளான்னு நான் சொல்ல வரல. போட வேணான்னு சொல்லல. அது வந்து நான் விகிதமா உங்களுக்கு காட்டின வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் போடுறோம் அப்படின்றது ஒரு விகிதமா காட்டினேன். இதுல அப்படி இல்ல தானே. இதுல வந்து 16 இப்ப ஒரு கொஸ்டுக்கு கண்டீங்க அதுக்கு 16 போடுறீங்க, 12க்கு போடுறீங்க, 8க்கு போடுறீங்க. அப்ப நீங்க இங்க பிராக்கெட்ல போடுறீங்களா இருந்தா உங்களுக்கு போடணுமா இருந்தா 16 12 8ன்னு தான் காட்டணும். ஓகே மிஸ். ஓகே, தேங்க் யூ. ஓகே. அதுக்கு நீங்க அதை போடாம விடுறதும் பெட்டர். சேஃபுக்காக வேண்டி நான் சொன்னேன். அவ்வளவுதான். போடுறேன்னா பிரச்சனை கிடையாது. போடுறேன்னு சொன்னா இங்க பிராக்கெட்ல 16 12 8ன்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா கொஸ்பர் டிரைவ்னு ஒரு விஷயம் நம்ம காட்டுறோம் தானே. அதனாலதான் நான் சொல்றேன். ஓகே. இப்ப ரெண்டாவது சரி ஃபர்ஸ்ட் சரி மெஷின் செட்டப் காஸ்ட் சரி. அடுத்தது சொல்லுங்க பாப்போம் மெஷின் ரன்னிங் காஸ்ட். அதை எதை வச்சு இது பண்ணலான்னு. அது சொல்லுங்க. எதை வச்சு பிரிக்கலாம்? மெஷின் ரன்னிங் காஸ்ட். அத நம்ம மெஷின் ஹவர் பெர் யூனிட்ட வச்சு இது பிரிக்கலாம் தானே. எத்தனை ஹவருக்கு அது யூஸ் ஆகுதுன்னு. ரன்னிங் காஸ்ட் வேலை செய்யற இது. மெஷின் ஹவர் பெர் யூனிட். அப்ப நான் இங்க போட்டுக்கிறேன். மெஷின் ஹவர்ஸ்னு சொல்லி சுருக்கி போட்டுக்கிறேன். ஓகே. அப்ப இங்க எவ்வளவு இருக்கு? 66,400. அத நான் பிரிக்கிறேன் வந்து இப்ப சொல்லுங்க பாப்பா இதுல ஒண்ணுக்கு எவ்வளவு வரும்? இதுல இன்னொரு சின்ன விஷயம் இருக்கு. இதுல பாருங்க ஒரு அவருக்கு எத்தனைன்ற விஷயம் இங்க சொல்லியிருக்காங்களா? இல்ல. எத்தனை ப்ராடக்ட் இது பண்றாங்கன்னு சொல்றாங்க. பெர் அவர் எவ்வளவு பெர் யூனிட் எவ்வளவு இது பண்றதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா மேல பாருங்க உங்களுக்கு ப்ரொடக்ஷன் எவ்வளவு செய்யறாங்கன்றது சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஏ ப்ரொடக்ஷன் எவ்வளவு செய்யறாங்க? இங்க 15,000 செய்யறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பி ப்ரொடக்ஷன் 12,000 செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. சி வந்து 18,000 ப்ரொடக்ஷன் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அவசரம் வந்து உங்களுக்கு அவஸ்தம் குடிச்சிருக்கு ஒழிஞ்சு உங்களுக்கு அந்த எவ்வளவு ப்ரொடக்ஷன் அந்த அவர்க்குள்ள செய்யறாங்கன்ற சொல்ற விஷயம் இல்ல தானே நம்ம இங்க பெருக்கிறதுக்கு. சோ நம்ம அதை கண்டுபிடிக்கணும் முத. அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா இப்ப சொல்லுங்க பாப்போம். ஏக்கு வந்து எவ்வளவு? ஏக்கு எவ்வளவு? 15,000 ப்ராடக்ட் வருது. அண்ட் பிக்கு எவ்வளவு? 12,000 ப்ராடக்ட் வருது. அண்ட் சிக்கு எவ்வளவு? 18,000 ப்ராடக்ட் வருதுன்னு சொல்லி இங்க சொல்லிருக்காங்க. இந்த சார்ட்ல உங்களுக்கு மேல கொடுத்திருக்காங்க.
எவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இப்போ நான் இது எதால பிரிக்க போறேன்னு சொன்னேன், மெஷின் ஹவர்ஸால பிரிக்க போறேன். அப்ப எனக்கு மெஷின் ஹவர்ஸால பிரிக்கணும்னு சொன்னா அந்த ஹவர்ல 0.5 ஹவர்ஸ்ல எத்தனை ப்ராடக்ட்ஸ் வெளியாகி வருதுன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு கொள்ளணும். அது சார்ட்ல இருக்குதா? இல்ல. அப்ப அத நான் தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி தான் இந்த செய்முறையை நான் செய்றேன். அப்ப இப்ப சொல்லுங்க பாப்போம், இதுல எவ்வளவு இருக்குது? முதலாவது உங்களுக்கு 0.5 ஹவர்ஸ் கொடுத்திருக்காங்க என்ன? அப்ப 0.5 ஹவர்ஸ்ல எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், நான் என்ன செய்யணும்? நான் அத பெருக்குறேன். பெருக்குனேன்னு சொன்னா உங்களுக்கு இங்க எவ்வளவு ஆன்சர் வரும்? 7500. அண்ட் அடுத்தது உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.7 தானே? 7. அத நான் பெருக்கினேன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆன்சர் வரும்? 8400. அண்ட் அடுத்தது உங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்க? 0.9. அத பெருக்கினேன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 16200. சரியா? அப்ப அந்த 0.7 ஹவர்ல எவ்வளவு ப்ராடக்ட் செய்றாங்கன்ற சொல்றா. இத நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க 32100. அப்ப டோட்டலா வந்து டோட்டல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு? 32100. அப்ப அந்த 32100 வந்து 66400 பிரிக்கிறேன். பிரிச்சேன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு வரும்? இங்க உங்களுக்கு பிரிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் 2.07. டோட்டலா எனக்கு 32100 இது மூணுக்கும் ப்ராடக்ட் ஆகி வருதுன்றத கண்டுபிடிச்சேன். அப்ப காஸ்ட் பெர் யூனிட் ஒரு யூனிட் எவ்வளவுன்றது கண்டுபிடிக்க நான் என்ன செய்யணும்? 66400 32100 பிரிக்கணும். பிரிச்சேன்னு சொன்னா எனக்கு ஆன்சர் 2.07 சொல்லி ஆன்சர் வரும். அப்ப 2.07 சொன்னா இதுக்கு எவ்வளவு வரும்? 2.07. 2.07 காஸ்ட் பெர் யூனிட். அதாவது ஒரு யூனிட்டுக்கு எனக்கு 2.07 போகுதுன்னு சொன்னா அப்ப முதலாவது ஏல டோட்டல் எத்தனை யூனிட் நாங்க செய்றோம்? 7500 ப்ராடக்ட் வருது. சோ அப்ப 7500ன்னு சொன்னா அப்ப நான் 2.07 7500 பெருக்கணும்னு சொன்னா உங்களுக்கு இங்க ஆன்சர் எவ்வளவு வரும்? 15514.02ன்னு ஆன்சர் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்ததுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஆன்சர் வரும்? பிக்கு அப்போ எவ்வளவு ஆன்சர் வரும்? 17375.70 ஆன்சர் வரும். சிக்கு எவ்வளவு வரும்? 33510.28ன்னு ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு? நான் முதலாவது என்ன செய்தேன்? இங்கன்னா உங்களுக்கு சார்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க? பெர் யூனிட்டுக்கு எத்தனை ஹவர்ஸ் போகுதுன்றத மட்டும் தான் உங்களுக்கு இங்க சொல்லிருக்காங்க. சோ இந்த ஹவர்ல எனக்கு எத்தனை யூனிட் வருதுன்றத நான் தெரிஞ்சுக்கொள்ளணும். சோ அதனால என்ன செய்தேன்? இங்க ப்ரொடக்ஷன் எனக்கு மேல கொடுத்திருக்காங்க. சோ அந்த ப்ரொடக்ஷனை நான் அதால பெருக்கிறேன்னு சொன்னா எனக்கு 7500 8400 16200ன்ற ஆன்சர் வந்துச்சு. அந்த ஆன்சரை கூட்டினா 32100. அந்த 32100 நான் என்ன செய்தேன்? 66400 பிரிச்சேன். பிரிச்சதுக்கான ரீசன் காஸ்ட் பெர் யூனிட். ஒன்று காஸ்ட கண்டுபிடிக்கிறதுக்காக நான் பிரிச்சேன். பிரிச்சுட்டு அப்ப இப்ப எனக்கு முதலாவது ஏக்கு எவ்வளவு வாரத்துக்கு என்ன செய்யணும்? 7500 ஏக்கு இருக்கு. அப்ப 2.07 நான் 7500 பெருக்கி இங்க போட்டேன். பிக்கு நான் என்ன செய்தேன்? 8400 2.07 பெருக்கி இங்க போட்டேன். சிக்கு என்ன செய்தேன்? 16200 2.07 பெருக்கி 33510 என்ற ஆன்சரை நான் போட்டேன். சரியா? இப்ப அடுத்தது எனக்கு என்ன இருக்குது? procurement cost. procurement cost எதால பிரிக்கலாம்னு சொல்லுங்க. எதால பிரிக்கலாம்? எதால பிரிக்கலாம்? purchase order பிரிக்கலாம் தானே? சோ அத நான் பிரிக்கிறேன் வந்து purchase order இதால பிரிக்க. இதுல வந்து நீங்க எந்தெந்த விஷயத்தை எதெல்லாம் பிரிக்கலாம்ன்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளணும். purchase order ஆல நான் பிரிக்கிறேன்.
இப்ப பர்ச்சேஸ் ஆர்டர் பிரிச்சா இப்ப பர்ச்சேஸ் ஆர்டர் இப்ப எனக்கு இங்க ப்ரொக்யூர்மென்ட் காஸ்ட் எவ்வளவு 48,000 ரூபாய். சரியா 48,000 ரூபாய். அப்ப காஸ்ட் per யூனிட் காண்றதுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் எனக்கு இங்க டோட்டல் எவ்வளவு இருக்குது 94 இருக்குது. அப்ப 48,094 பிரிச்சேன்னு சொன்னா எனக்கு ஒன்றுக்குரிய காஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லி வரும். அப்ப காஸ்ட் எவ்வளவு ஒன்றுக்குரிய 510.64 ஆன்சர் வரும். சரியா அப்ப ஒன்றுக்குரிய காஸ்ட் 510.64 வருது. அப்ப ஏல வந்து எனக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் எவ்வளவு இருக்கு 24 இருக்கு. சோ அந்த 24 நான் 510 பெருக்கி நான் இங்க போடுறேன். பெருக்கி போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் 12,255.32 வந்துச்சு. அந்த ஆன்சர் வந்துச்சு. ஓ மிஸ் இதான். ஓகே அடுத்தது உங்களுக்கு ஆன்சர் வரும் 1021.28 ஆன்சர் வரும். அண்ட் அடுத்தது உங்களுக்கு எவ்வளவு ஆன்சர் வரும் 21,446.81 ஆன்சர் வரும். ஓகே அப்புறம் அடுத்தது இப்ப நான் மெஷின் செட்டப் செஞ்சுட்டேன், மெஷின் ரன்னிங் காஸ்ட் செஞ்சுட்டேன், ப்ரொக்யூர்மென்ட் காஸ்டும் செஞ்சுட்டேன். அப்ப அடுத்தது எனக்கு பேலன்ஸ் ஆகி இருக்கின்றது என்னது டெலிவரி காஸ்ட். இப்ப டெலிவரி காஸ்ட் இதால பிரிக்கலாம் சொல்லுங்க பாப்போம். டெலிவரி காஸ்ட் இதால பிரிக்கலாம் நம்பர் ஆஃப் டெலிவரி for retailer for per annum அதால பிரிக்கலாம் தானே. சோ அந்த சென்டென்ஸ்லயே உங்களுக்கு இருக்கு நம்பர் ஆஃப் டெலிவரி ஆர்டரால நான் பிரிக்கிறேன். பிரிச்சேன்னு சொன்னா உங்களுக்கு இங்க இப்ப எவ்வளவு இங்க 54,320. சோ ஒன்றுக்குரியது எவ்வளவு வரும் இப்ப இங்க 48 30 62 இருக்கு. அப்போ 140 நான் பிரிச்சேன்னு சொன்னா உங்களுக்கு இங்க ஆன்சர் நான் நினைக்கிற மாதிரிக்கு வரும் 388. அந்த ஆன்சரா வந்துச்சு. ஒன்றோட காஸ்ட் 388ன்னு சொல்லி ஆன்சர் வரும். அப்ப வளமை போலதான் நீங்க அதை பெருக்குனீங்கன்னு சொன்ன உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏக்கு வரும் 18,624 அண்ட் பிக்கு வரும் 11,640 அண்ட் சிக்கு வரும் 24,056. மிஸ் இந்த ப்ரொக்யூர்மென்ட் காஸ்ட்ல Okay. பீட வந்து ப்ரொக்யூர்மென்ட் காஸ்ட்ல அந்த பீட வேல்யூ கொஞ்சம் 1021.28 இருக்குது. 510 பர்ச்சேஸ் ஆர்டரால பிரிக்கிறேன். பர்ச்சேஸ் ஆர்டர் எவ்வளவு இருக்கீங்க 28. 28 நாங்க போட்டது புள்ள அங்க என்ன ஆன்சர் வரும் கொஞ்சம் வர 14,297.92. எஸ் அனுப்புல அவன் ஆன்சர் என்ன வரும் 14,297.92. 97.92 அவனை போட்டது புள்ளனா ரைட். அந்த ஆன்சர் உங்களுக்கு வரும் நாங்க போட்டது புள்ள. ஓகே அடுத்தது டெலிவரி காஸ்ட். டெலிவரி காஸ்ட் சரிதானே. ஓகே அப்ப நம்ம இங்க கொடுத்திருக்க விஷயங்கள் எல்லாம் போட்டுட்டோம். அடுத்தது நான் என்ன செய்ய போறேன் இன்னும் டோட்டல் பண்ண போறேன். ஓகே இதை நான் டோட்டல் பண்ணிருக்கேன். டோட்டல் பண்ணிட்டு இப்ப அடுத்தது எனக்கு என்ன தேவை per யூனிட் ஓவர்ஹெட், அதாவது ஒண்ணுக்குரிய யூனிட் ஓவர்ஹெட கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா நம்பர் ஆஃப் யூனிட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க தானே சார்ட்ல. இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் யூனிட் செய்திருக்காங்க A level ப்ரொடக்ஷன் வருது
15,000 ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் சில 12,000. சாரி, பில இதுல 18,000 கொடுக்குறாங்க. அப்போ ஒன்றுக்குரிய ஆன்சரை நான் கண்டுபிடிக்கணுமா இருந்தா, ஒரு யூனிட்டுக்குரிய காஸ்ட், அதாவது பெர் ஓவர்ஹெட் காஸ்ட் நான் கண்டுபிடிக்கணுமா இருந்தா நான் என்ன செய்யணும்? அந்த டோட்டல் இதுல இருந்து என்ன செய்யணும்? அத பிரிக்கணும். பிரிச்சு எனக்கு ஒன்றுக்குரிய ஆன்சர் வரும் தானே? அப்ப சொல்லுங்க பாப்போம், இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும்? மூணு தசம் 8 52 பிரிக்கிறேன் 12,000. 12,000 3.87. மூன்றாவதுக்கா? இல்ல மிஸ், இல்ல இல்ல தானே? 18,000 பிரிக்கிறீங்க 4.72 சொல்லி ஆன்சர் வரும். இது சிம்பிள் விஷயம், சிம்பிள் क्वेश्चन. என்ன செய்யணும்னு சொன்னா, இதுல இந்த காஸ்ட் எதை வச்சு நீங்க செய்யறீங்க, எதை வச்சு நீங்க மெஷர் பண்ண போறீங்கன்ற, எதை வச்சு நீங்க டிவைட் பண்ண போறீங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்வி ஷுவரா உங்களுக்கு 25 மார்க்ஸ் எடுக்க முடியும். விளங்கிச்சா? வேற பெரிய கஷ்டமான கேள்வி ஒண்ணு அதுல இருக்கவே இல்ல. இத நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு நான் கோஆர்டினேட்டுக்கு போட்டு விடுறேன். அவர் போட்டு விடுவாரு உங்களுக்கு. ஓகேயா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே. இப்ப எனக்கு சொல்லுங்க வந்து, நாளைக்கு நான் பார்த்தேன் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கணக்கு பார்ப்போமான்னு, இல்லாட்டி ஒரு பாஸ் பேப்பர் ஒண்ணு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அந்த பாஸ் பேப்பரை நான் விளங்கிப்படுத்தி விடவா? எதெல்லாம் செய்ய நாளைக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் கிளாஸ் முடிஞ்சிட்டு அந்த பாஸ் பேப்பரை விளங்கப்படுத்தட்டா, இல்லாட்டி பாஸ் பேப்பரே டைரக்டா விளங்கப்படுத்தட்டா? சரி, அப்ப நம்ம நாளைக்கு காஸ்ட் கணக்கு ஒண்ணு பார்த்துட்டு ஒரு பாஸ் பேப்பர் ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த பாஸ் பேப்பர் 2023 பாஸ் பேப்பர். அந்த 2023 பாஸ் பேப்பரை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுறேன். ஓகே தானே? மிஸ், பாஸ் பேப்பர் எல்லா क्वेश्चनும் செய்வீங்களா? ஆமா, 2023னா 2023 ஃபுல்லா செய்வேன். ஓகே மிஸ், தேங்க் யூ. 2023 ஃபுல்லா உங்களுக்கு பாஸ் பேப்பர்னு சொல்லி இல்ல. ரீசன் என்னன்னா உங்களோட வந்து மணி அண்ட் கேபிட்டலும் ஃபைனான்ஸ் ரெண்டையும் கலந்து போட்ட ஒரு புது சப்ஜெக்ட் தான் உங்களோட சப்ஜெக்ட். உங்களுக்கு பாஸ் பேப்பர்னு சொல்லி இல்ல. உங்களுக்கு பாஸ் பேப்பர்னு சொல்லி இருக்குதா மத்த சப்ஜெக்ட்டுகளுக்கு மாதிரி? இல்ல மிஸ். இல்ல, அதுதான் நான் சொன்னேன். அது வந்து உங்களுக்கு ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் பேப்பரும் நீங்க மணி அண்ட் கேபிட்டல் பார்ட்ஸ் பேப்பர்களை கொஞ்சம் செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா சரி. அது ரெண்டு சப்ஜெக்ட் கூடிய கலவை தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த சப்ஜெக்டா. ஓகே, மிஸ், நீங்க அப்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. மிஸ், சொல்லுங்க. அப்ப எங்களுக்கு அப்ப क्वेश्चंस எப்படி வரும்ங்கற ஒரு மாடல் ஒன்னு இல்ல தானே மிஸ்? மாடல் இல்ல. இப்ப கூட நீங்க பேப்பரை நீங்க எழுதுறீங்க, அந்த பேப்பர் தான் ஃபர்ஸ்ட் மாடலாவே இருக்கும். ஓகே மிஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் பாஸ் பேப்பராவே இருக்கும். அப்ப உங்களுக்கு ஃபைனான்ஸ்ல இருக்க பாஸ் பேப்பர்கள் கொஞ்சத்தை தான் எடுத்து விளங்கப்படுத்தி எனக்கு இப்ப இந்த கணக்கு எப்படி நான் காஸ்ட் கணக்குன்னு சொல்லி தருவேன். காஸ்ட் கணக்கு ஒரு பொன் கணக்கும் நான் சொல்லி தருவேன். அப்ப அந்த காஸ்ட் கணக்கும் பொன் கணக்கும் செய்துட்டோம்னு சொன்னா அடுத்து ஃபுல் பாஸ் பேப்பர் 2 பாத்தீங்கன்னு சொன்னா பாஸ் பேப்பர் ஃபுல்ல வந்து 5 கேள்வி, டிஃபரெண்ட் 5 கேள்விகள் தானே. அப்ப அந்த 5 கேள்விகளை செய்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிளியரா செய்யலாம் பேப்பர். ஞாயிற்றுக்கிழமை தானே எக்ஸாம் உங்களுக்கு. அப்ப நான் தொடர்ச்சியா கிளாஸ் போட்டேன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ரெடியா செய்து முடிச்சிடலாம். அவங்கள அவ்வளவு டஃப்பா போட மாட்டாங்க. ரீசன் என்னது, ஃபர்ஸ்ட் உங்கள வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. சோ அவ்வளவு டஃப்பா எல்லாம் போட மாட்டாங்க. ஓகேயா? அப்ப இது யாரு கிளியர் தானே உங்களுக்கு?
ஓகே, அப்ப நாளைக்கு பாஸ் பேப்பரோட இல்லாட்டி அந்த கணக்கோட முதல்ல சந்திப்போம். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ.